ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எக்ஸாம் டேட்டும் நமக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12 நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத அவங்க நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம கையில் இன்னும் ஒரு 80 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 80 நாளை நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் பிஜிடிஆர்பி எக்ஸாமை வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவில் ஃப்ரீ பேட்ச் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தமிழுக்கு, காமர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு மேஜருக்கும் வந்து தனியாக ஃப்ரீ கிளாஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நானும் பார்த்திங்கன்னா நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குற எல்லாம் பெய்ட் பேட்சாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சில ஃப்ரீ பேட்செல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக எல்லா மேஜருக்கும் நான் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு வீடியோ பதிவாக கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் பெய்ட் பேட்ச் வந்து எந்த பேட்ச் நல்லாயிருக்கோ அதையும் நான் வந்து அந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். ஸோ அதுலேயும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய விருப்பம் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த வீடியோஸை வந்து கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் சைக்காலஜி அண்டு ஜிகே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் சைக்காலஜிலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் வரும். ஜிகேயிலேருந்து 10 கொஸ்டின். இது எல்லாருக்குமே தெரியும். இது டோட்டலாக 40 கொஸ்டின். நம்மளுடைய மெயின் மேஜர்லேருந்து 110 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மெயின் மேஜரை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எல்லோரும் இந்த 110 மார்க்குக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம வந்து அதை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி அண்டு ஜிகே தான். ஓகேங்களா? ஸோ ஜிகே வந்து 10 மார்க்கு தான். அதை லாஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். பட் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஸோ உங்களுடைய மேஜருக்கு அப்புறம் நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஸோ இதில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நிறையா இருக்குங்க. ஸோ அது வந்து எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்படி அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இந்த வீடியோ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் சைக்காலஜி தான் நம்மளுடைய கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் டோட்டலாக நமக்கு 30 மார்க்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 25 எடுத்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ 25 நம்மளுடைய மேஜர். ஸோ இதெல்லாம் நம்ம ரீச் பண்ணாலே ஓரளவு கட் ஆஃபை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 30க்கு அட்லீஸ்ட் ஒரு 25ஆவது எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை மைண்டில் வச்சுட்டு நல்லா சைக்காலஜியை வந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 3 யூடியூப் சேனல் சொல்கிறேன். ஸோ 3 யூடியூப் சேனலுமே ரொம்ப நல்ல யூடியூப் சேனல் தான். ஸோ ஒவ்வொரு யூடியூப் சேனலும் நான் செக் பண்ணிட்டேன். நானும் இந்த சேனல் தான் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ யூனிட் வைஸ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஒரு சேனலில் பார்த்திங்கன்னா எம்ஸ்கியூ டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு சேனலில் பார்த்திங்கன்னா ஸோ அவங்க யூனிட் வைஸ் கிளாஸஸ் அண்டு ஜிகேயும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் 3 சேனலுமே வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுடைய மேஜரையும் படிங்க. சைட் பை வந்து என்ன பண்ணுங்கள், எஜுகேஷன் சைக்காலஜியும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ராம்ஸ் ரிலேயபிள் ரிவ்யூ. ஸோ இந்த யூடியூப் சேனல் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க யூனிட் வைஸ் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க எஜுகேஷன் சைக்காலஜிக்கு. ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து சூப்பராக கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நோட்ஸும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் அந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ நல்லா பார்த்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு சேனல் யூடியூப் சேனல் இது தான். ஸோ ராம்ஸ் ரிலேயபிள் ரிவ்யூ. ஸோ செகண்டு எந்த சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாகைச்சுடர். ஸோ வாகைச்சுடரில் பார்த்திங்கன்னா நமக்கு எம்ஸ்கியூ டைப்பில் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஃப்ரீ பிடிஎஃப்பும் கொடுத்துட்றாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் இருந்தாலும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாலும் ஸோ அவங்களுடைய வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் அவங்க எக்ஸ்ப்ளனேஷனோட நமக்கு என்ன பண்ணுறாங்க,
டீட்டெயிலாக கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் அந்த வீடியோஸையும் முழுமையாக பார்த்துருங்க. செகண்ட் சேனல் பார்த்தீங்கன்னா வாகை சுடர். ஸோ தேர்ட் வந்து எஜுகேட்டட் இண்டியன். ஸோ ரொம்ப பெஸ்ட்டு சேனல் அப்படின்னா ஸோ எஜுகேட்டட் இண்டியன் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா ஜிகே நான் 10 மார்க்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த 2 இதையுமே வந்து இந்த ஒரு சேனல்லே வந்து ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த சேனல் பெட்டராக இருக்கும், ஸோ ஓகே எனக்கு ஒரு சேனல் தான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஏதாவது ஒரு சேனலை கூட ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சகிச்சது கிடையாது. ஸோ எல்லா சேனல்லையுமே சூப்பராக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த சேனல் பெட்டராக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜிகேக்கும் எடுக்கிறாங்க, எஜுகேஷன் சைக்காலஜியும் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா 2த்தையுமே வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. அதாவது 40 மார்க்குக்கு நீங்கள் தயாராகக்கூடிய சேனல் இது. ஸோ நான் சொன்னேன் இந்த 3 யூடியூப் சேனலுமே ரொம்ப சூப்பரான யூடியூப் சேனலுங்க. ஸோ நீங்கள் வேணால் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து அது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து 3 சேனலுமே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு ராம்ஸ் ரிலேபிள் ரிவ்யூ சேனலை வந்து நான் கிளாஸ் பார்த்துக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு இந்த வாகை சுடர் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜிகேக்கு பார்த்திங்கன்னா எஜுகேட்டட் இண்டியன், ஸோ இவங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் மேஜர் சைட் பை நல்லா படிச்சுட்டே இருங்க. அதே டைம் எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஸோ இந்த 3 யூடியூப் சேனலில் உங்களுக்கு எந்த சேனல் ஓகேவோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க தமிழ் இங்கிலீஷ் 2க்குமே வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணிக்கலாம், இந்த சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ இவங்களுடைய சேனலையும் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாமே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரீ பேஜஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒவ்வொரு மேஜருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல்.